மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோய் குறையணும், பிளட் பிரஷர் நமக்கு கண்ட்ரோல்ல இருக்கணும், கொலஸ்ட்ராலும் நமக்கு குறையணும். இதை தாண்டி நம்மளுக்கு லிவர், கல்லீரல் மற்றும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு என்னென்ன ஃபாலோ பண்ணலாம்? இதுல முக்கியமா எல்லா பிரச்சனையிலிருந்தும் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும். இதுல இருந்து வராமல் இல்ல, ஏற்கனவே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா இதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறையில ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரியோ இல்ல வெஜிடபிள் சாலட் மாதிரியோ ஏதாவது ஒண்ணு சாப்பிடலாம்னா என்ன சாப்பிடலாம்? இதை வாரத்துக்கு 3-4 முறையாவது நம்ம ஃபாலோ பண்ணலாமா? இந்த ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஆரோக்கியமான ஒரு உணவு முறை தான் நமக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு அடிப்படை அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம உணவு முறை, நம்மளோட லைஃப் ஸ்டைல், போதுமான அளவுக்கு அந்த உணவு, உறக்கம், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இது சரியாக இருக்கு அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே, உடல்ல நோய் நிலை எதுவுமே வராது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பொதுவாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நார்மலா சரியாகிறதுக்கு, ஏற்கனவே நமக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, அது சரியாகணும் அப்படின்னா அதற்கு அடுத்ததாக நமக்கு பிளட் சுகர் அதிகமா இருக்கு, பிளட் பிரஷர் இருக்கு, அனிமியா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் காலையில இந்த ஃப்ரூட் சாலடோ இல்ல வெஜிடபிள் சாலடோ நம்ம எது சாப்பிட்டா ரொம்ப நல்லது? இதையே உணவாக எடுத்துக்கலாமா, இல்ல இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேற ஏதாவது நம்ம உணவு எடுத்தா நல்லதா அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, தினமும் காலை உணவு அப்படின்னு சொல்றது இந்த ஒரு சில இந்த வெஜிடபிள்ஸ் மட்டுமே சேர்த்து நம்ம சாப்பிடும்போது, இது ஆனா ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு ஓகே, பசி தாங்குது, அதுக்கப்புறம் திரும்ப பசிக்குதுன்னா வேறு என்ன உணவு இதோட எடுத்துக்கலாம் அதையும் நான் சொல்றேன். காலையில பார்த்தோம்னா பிரேக்ஃபாஸ்டா நம்ம எடுக்கும்போது ஒரு 8 ஒரு 8 to 8:30 இந்த டைம்குள்ள காலையில நம்ம இது ஒரு பவுல் நிறைய எடுத்துக்கலாம். ஸோ ஒருத்தர் காலையில நம்ம சாப்பிடணும் அப்படின்னா ஒரு 300 grams to 400 grams வரைக்கும் இதை நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஸோ பொதுவாகவே சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, பிளட் பிரஷர் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 500 கிராம் அளவுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் எடுக்கிறது நல்லது. 3 வேளையும் சேர்த்து ஒரு 500 கிராம் அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எடுத்தா நல்லது. இப்போ காலையில பார்த்தோம்னா ஒரு 300 to 400 கிராம்ஸ் இந்த வெஜிடபிள்ஸை நம்ம சாப்பிடும்பொழுது நம்ம உடல்ல ரொம்ப ரொம்ப நல்ல, அதுவும் பச்சையாக இருக்கக்கூடிய காய்கறிகளை சாப்பிடும்போது நம்ம உடல்ல அந்த பீட்டா கரோட்டின் என்ன பண்ணுதுன்னா கண்கள்ல இருந்து நமக்கு உடல் முழுவதும், நரம்புகள், குடல் பகுதி, எல்லா இடத்துக்குமே நமக்கு ஒரு நன்மையை தருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பொதுவாக நம்ம ஆரோக்கியமாக இருப்பதற்கும், நம்ம பிளட் நல்லா பியூரிஃபை ஆகிறதுக்கும், குடல் பகுதி சுத்தமாகிறதுக்கும், மலச்சிக்கல் இல்லாமல் இருப்பதற்கும், முக்கியமாக இதயம் தொடர்பான பிரச்சனைகள், ஏன்னா இன்றைய காலகட்டத்துல இளம் வயதில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. திடீர் மரணங்கள் நிறைய ஏற்படுது. ஸோ இதை நம்ம தடுக்கிறதுக்கு இந்த உணவு முறையில ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்தாலே நமக்கு நிறைய பலன் கிடைக்குதுன்னு சொல்லலாம். இதுல பேசிக்கா நம்ம வெஜிடபிள்ஸ், அதாவது என்னென்ன காய்கறிகள் நம்மளால பச்சையா சாப்பிட முடியுமோ அதை எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இதுல பேசிக்கா பார்த்தோம்னா நமக்கு கேரட் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். கேரட்டோட சேர்த்து கொஞ்சமாக நம்ம பீன்ஸ் வகைகளும் எடுத்துக்கலாம். ஸோ பீன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 5-6 பீன்ஸ் வகைகளை எடுத்து நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி இதனோட சேர்த்து எடுத்துக்கிறோம். அதனோட பார்த்தோம்னா நம்ம கேபேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முட்டைக்கோஸ் வகையும் நம்ம டெய்லி காலையில கொஞ்சமா நல்ல சின்ன சின்ன பீசஸா நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு, இல்ல நம்ம சீவல்ல துருவியோ நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்ம உடலுக்கு அது தேவையான ஆற்றலை நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். முக்கியமா இதுல எல்லாமே ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற நீர் வெளியேறும். முக்கியமா அந்த வாத நீர் வெளியேறதுக்கு நமக்கு இந்த காய்கறிகள் பயன்படுது. இதனோட கொஞ்சமாக பீட்ரூட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு சின்ன பீட்ரூட் இருக்குன்னா அதுல பாதி அளவு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பாதி அளவு அந்த பீட்ரூட்டை நம்ம எடுக்கும்பொழுது உடலில் முக்கியமாக குடல் கழிவுகள் வெளியேறதுக்கு நமக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதற்கு அடுத்தது தினமுமே பார்த்தோம்னா ஒரு முழு தக்காளி, நாட்டு தக்காளி, இதை சாப்பிடலாம். எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடிய லைகோபின், ஏன்னா தக்காளி எல்லாருமே ஒதுக்கிட்டோம், ஆனா சாலட்ல எல்லாமே பார்த்தோம்னா லைகோபின் இருக்கக்கூடியது தக்காளி முக்கியமாக ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு அந்த விந்தணுக்கள் குறைபாடு இருக்கு. ஸோ ஹைட்ரோசில் கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு வருது. பெண்களுக்கும் பார்த்தோம்னா கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு. இதை சரி செய்யறதுக்கும், பிசிஓடி ப்ராப்ளம் குறையறதுக்கும், முக்கியமாக வெள்ளைப்படுதல் பிரச்சனை குணமாவதற்கு இந்த தக்காளி ரொம்ப
ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை மறந்துட்டோம், நாளடைவில் நம்ம எல்லாருமே மறந்துட்டோம். நம்ம நாட்டு தக்காளி விதைகளோட சேர்த்து நம்ம சாப்பிடும்பொழுது உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. முக்கியமாக இது இதயத்திற்கு ரொம்ப நல்லது. நிறைய பதிவுகள்லாம் கூட நீங்க பார்த்திருப்பீங்க, தக்காளி வந்து இதயத்திற்கு நல்லது அப்படின்னு நிறைய போஸ்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க. முக்கியமாக இதய தசைகள், இதயத்திற்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுக்கும், நிறைய பேருக்கு இந்த பிரெயின் ஃபாக் இருக்கும், அதாவது ரொம்ப டிப்ரெஷனா இருக்குங்க, கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க, டென்ஷன் அதிகமா ஆகுறீங்க அப்படின்னா மூளைக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நமக்கு நாட்டு தக்காளி பயன்படுது. இதையும் சேர்த்துக்கலாம். அப்ப முடிந்த அளவுக்கு பாதி அளவுக்கு நம்ம குடைமிளகாய் கொஞ்சமா கட் பண்ணிட்டு அந்த குடைமிளகாயை வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி இதனோட சேர்த்துக்கலாம். இதனோட என்ன பண்ணலாம்னா தனியாக முளை கட்டிய பச்சை பயிரோ கொண்டை கடலையோ ஒரு 50 கிராம் அளவுக்கு போதும், அதை தனியா எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கணும். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு பவுல்ல காலையில நம்ம சாப்பிட்டுக்கணும். ஸோ இதை தொடர்ந்து எத்தனை நாளுக்கு சாப்பிடலாம்னா தினமுமே கூட சாப்பிடலாம். இதனோட தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மேல தூவிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதனோட ஒரே ஒரு முழு நெல்லிக்காய். சோ இது எல்லாமே சாப்பிடும்போது இது பச்சையா இது எல்லாமே சாப்பிடலாமா, இது உட்காந்து கடிச்சுலாம் மென்னு சாப்பிட முடியாதே, எவ்வளவு நேரம் இதை கடிச்சு சாப்பிடுறது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை மனசுல வச்சுக்கிட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். முக்கியமா பார்த்தோம்னா இது வாரம் 3ல இருந்து ஒரு 4 நாளாவது நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா உடலில் நிறைய மாற்றங்கள் தெரியும். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல அந்த உடல் பருமன் இருக்கிறது, இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வருது, தைராய்டு பிரச்சனைகள் வருது, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்கப்படுதுன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு முதல் அடி எடுத்து வைக்கிறீங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாவே என்ன சொல்லுவாங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணிக்கோங்க, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு, தைராய்டு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பெஸ்ட் டயட் இதை விட வேற எதுவுமே கிடையாதுங்க. இதுதான் ஒரு டயட், இதை ஃபாலோ பண்ணாதான் சரியாகும் அப்படின்னா நிச்சயமா அது இந்த ஒரு டயட் தான் சொல்லலாம். இப்ப காலையில இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து இதனோட ஒரு நெல்லிக்காய், கொஞ்சமாக முளை கட்டிய பயிர், சோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சாப்பிட முடியுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இல்ல இதோட பழங்கள் ஏதாவது சேர்த்து சாப்பிடலாமான்னா வாழைப்பழம், ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம், சின்னதா இருக்கக்கூடிய வாழைப்பழம். இல்ல நமக்கு வந்து சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா அந்த அளவை பொறுத்து அந்த வாழைப்பழம் எடுக்கலாமா வேணாமான்னு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். இல்ல சுகர் லெவல் வந்து 250 அபோவ் இருந்துச்சுன்னா அந்த வாழைப்பழத்தை வந்து அவாய்ட் பண்ணிட்டு மற்றது எல்லாமே காலையில சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகள் காலையில நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது இது இரவு நேரத்துல எடுக்கலாமான்னா வேண்டாம், காலை நேரத்துல எடுக்கிறது தான் நல்லது. ஸோ அப்போ இது டெய்லி காலையில ரொட்டீனா இந்த மாதிரி உணவு முறைகள் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது உடலுக்கு தேவையான ஆற்றல் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதனோட சேர்த்து இன்னும் ஒரு மெடிசன் சொல்றேன், அது மதியம் மட்டும் ஒரே ஒரு வேளை குடிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து கொலஸ்ட்ரால்கான மெடிசன் சாப்பிட்டுட்டு இருப்போம், இல்ல பிபி கான மெடிசன்ஸோ இல்ல சுகருக்கான மெடிசன்ஸோ, இல்ல ஏற்கனவே எனக்கு வந்து ஹார்ட்ல பிளாக் இருந்துச்சுங்க, பிளட் தின்னர்லாம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த கஷாயத்தை நம்ம குடிச்சிக்கலாம். இந்த கஷாயம் பொதுவா எதற்கு அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய மொத்த கழிவுகள் வெளியேறதுக்கும் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். முக்கியமாக இதுல கருவேலம் பிசின் ஒரு முக்கியமான ஒரு மூலிகையா சேருது. கருவேலம் பிசின் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு பொருள். இது நமக்கு அதிகமான ப்ளீடிங் இருக்கு, பைல்ஸ் இருக்கு, ஃபிஸ்டுலா இருக்கு, எக்ஸஸ் ப்ளீடிங் பீரியட்ஸ் டைம்ல பெண்களுக்கு அதிகமான உதிரப்போக்கு சரி செய்வதற்கும் நமக்கு கருவேலம் பிசின் நமக்கு பயன்படுது. ஸோ அந்த கருவேலம் பிசின் நம்ம எடுத்துக்கணும். இதனோட மாவிலை, ஸோ மாவிலையை வந்து பொடி செய்து நம்ம எடுத்து வச்சுக்கணும், மாவிலை இதற்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் இதனோட மிளகு, சீரகம், லவங்கப்பட்டை இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். மாவிலங்கப்பட்டை, மாவிலங்க மரத்தினோட பட்டை இதுவும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்ப இது எல்லா பொருட்களுமே பார்த்தோம்னா துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது, உடல்ல இரும்பு சக்தியை அதிகமாக்கும், நம்ம உடல்ல எங்க கழிவுகள் இருந்தாலும் அதை வெளியேற்றுவதற்கு நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். இது எல்லாமே சம அளவு எடுத்து நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சிடணும். ஸோ இந்த பொடியை கஷாயம் போட்டு மதிய நேரத்துல மதியம் நம்ம லஞ்ச் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 2 மணி 3 மணிக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறீங்க அந்த டைம்ல இது எடுக்கலாம். இது வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி வயதானவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா சுகர் வந்து எனக்கு குறையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்கன்னா இதை எடுக்கலாம். இல்லைங்க எனக்கு வந்து சுகர் லெவல் HbA1c எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு, 8, 9, 10 அப்படின்னு போய்கிட்டே இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா காலை இரவு 2 நேரமும் உணவு எடுத்ததுக்கு பிறகு நம்ம சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த கஷாயத்தை பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், இதயம் தொடர்பான பிரச்சனைகள்
ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம், இது எல்லாமே நமக்கு சரியாகி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இது நமக்கு வழிவகுக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.